கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? அழைக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன? இதுக்கான பதில் தேவன் தேர்ந்தெடுத்தவர்கள். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? அனுகூலமான துணை என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலாக நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர். God is our refuge and strength and ever present help in trouble. Psalm 46:1. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ரியா முதல் முறையா தனியா ரயில்ல பயணம் செய்தாலாம். ஆரம்பத்துல அவளுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருந்ததாம். ஆனா கூட்ட நிறைந்ததுக்கு அப்புறமா தெரியாத முகங்களும் அவளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துச்சான். ரயில் நகர ஆரம்பித்ததும் அவளோட இருக்கையில அமர்ந்தாலாம். பைய பக்கத்துல வச்சுட்டாலாம். ரயிலின் சத்தமும் சுற்றியுள்ளவர்களின் பேச்சும் தொடர்ந்து நடக்கும் அசைவுகளும் அவளுக்கு அமைதி இல்லாம இருந்ததாம். இரவு ஆனதும் விளக்குகள் மங்க ஆரம்பிச்சுதான். அவ இன்னும் பயந்தாலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ பேக்ல போன் இல்லைன்னு சொல்லிட்டு கவனித்தாலாம். என்னாச்சு, நான் தொலைச்சிட்டேனான்னு சொல்லிட்டு அவளோட பயம் ரொம்பவே அதிகரித்ததான். அவ ஒரு நிமிஷம் அமைதியா அமர்ந்தாலாம். பதற்றம் இல்லாம இருக்க முயன்றாலாம். அப்ப அவ சிறு வயதுல கேட்ட வசனம் அவளுக்கு நினைவுக்கு வந்துதான். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்ற வசனம் அவளுக்கு ஞாபகம் வந்துதான். ரியா மெதுவா கண்களை மூடி, ஏசப்பா தயவு செய்து உனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்தாலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ அமைதியா மறுபடியும் அந்த பையில தேடினாலாம். இந்த முறை கவனமா பார்த்தப்போ பையன் பக்க பையில அவ போன் இருந்ததான். அவளுக்கு அப்பதான் பெரிய நிம்மதி வந்ததான். ஆனா அதை விட அவ உள்ளத்துல ஒரு அமைதி வந்ததான். அதே ரயில், அதே மக்கள், ஆனா அவளோட மனம் இப்ப அமைதியா இருந்ததான். அந்த இரவு ரியா உணர்ந்தாலாம். புதிய இடங்கள்ல இருந்தாலும் தேவன் எப்பவுமே நம்மோடு இருந்து நமக்கு பலமும் சமாதானமும் கொடுப்பார். ஆமென்.